பிரைஸ் தி லார்ட். சங்கீதம் 23:1-2. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைவேன். புல்லுள்ள இடத்தில் என்னை மேய்த்து அமர்ந்த தண்ணீர்களை என்னை கொண்டு போய் விடுகிறார். ஆமென். அல்லேலூயா. புகழேந்தி. ஆனவடியாய் கிறிஸ்துவுக்குட்பட்டவராய் மாசஸ் வழி நடுவாங்கள். ஆவின் வழி யார் நடத்திட ஆன தீர்வு இல்லை. சாம்வேல். பைசாய் ஓமை அத்தாயே மாம்ச திண்ணை மனம் ஆவி சின்னையோ தீயனும் சமணனமா. ஆமீன். சஷ்மின். தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர். என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போகுவேன். என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். ஆமே. பிரைமரி கிளாஸ் ஏஞ்சலின். பிரைஸ் தி லார்ட். என் ஜனமே கேள், உனக்கு சாட்சியிட்டு சொல்லுவேன். இஸ்ரவேலே, நீ எனக்கு செவி கொடுத்தால் நலமாக இருக்கும். ஆமென். அல்லேலூயா. சந்திரலேகா. பிரைஸ் தி லார்ட். சங்கீதம் 139. நம்முடைய தேவனாகிய கர்த்தரை தொழுது கொள்ளுகிற போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறது போல தேவன் இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேறே பெரிய ஜாதி எது? ஆமென். அல்லேலூயா. இவாஞ்சலின். பிரைஸ் தி லார்ட். இம்மை பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் முறுக்கமான இடங்களில் உன்னை சேர்த்து கொள்வேன். அற்பகாலம் உண்ட கோபத்தினாலே என் முகத்தை இம்மை பொழுது உனக்கு மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய என் மீட்பர் சொல்கிறார். ஏசாயா 54:7-8. ஆமென். அல்லேலூயா. ஐஸ்வர்யா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு பயப்படுகிற கர்த்தரை நம்புங்கள். கர்த்தரை நம்புங்கள். கர்த்தருக்கு பயப்பட வேண்டாம். கேடயம். கர்த்தர் உங்களை உங்கள் பிள்ளைகளையும் அகத்திற்க பண்ணுவார். ஆமீன். ஜெருஷா. பிரைஸ் தி லார்ட். 1 தெசலோனிக்கேயர் 5:14-23. மேலும் சகோதரரே, நாங்கள் உங்களுக்கு போதிக்கிறது என்னவென்றால், ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள், தினனற்றவர்களை தேற்றுங்கள், பலவீனர்களை தாங்குங்கள், எல்லாரிடத்திலும் நீதிய சாந்தமாய் இருங்கள். ஒருவனும் மற்றொருவன் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள். உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள். எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. ஆவியை அவித்து போடாதிருங்கள். தீர்க்க தரிசனங்களை அற்பமாய் எண்ணாதிருங்கள். எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ளுங்கள். பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களோட முழுவதும்
பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் என்னும் முழுவதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்படுவதாக. ஆமென். அல்லேலூயா. ஜெனிஃபர். பிரேஸ் தி லார்ட். இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களாய் உன்னை சேர்த்து கொள்வேன். அற்ப காலம் உண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறந்தோன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பார் சொல்கிறார். ஏசாயா 54:7-8. மனிஷா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 23:24. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் ஆண்டியில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் கொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். பூமியும் அது நிறைவும் உலகமும் அதினுள்ள குடிகளும் கர்த்தருடையது. அவரே அதை கடல்களுக்கும் மேலாக அஸ்திபாரப்படுத்தி அதை நதிகளுக்கும் மேலாக ஸ்தாபித்தார். யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாயிருந்து தன் ஆத்துமாவை மாய்க்கு ஒப்புக்கூடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே. அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் இரட்சிப்பின் தேவனால் நீதியும் பெறுவான். இதுவே அவரை தேடி விசாரித்து அவருடைய சமூகத்தை நாடுகிற யாக்கோபு என்னதும் சந்ததி. வாசல்களே உங்கள் தலைகளே உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள். மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் வல்லமையும் பராக்கிரமும் உள்ள கர்த்தர். அவர் யுத்தத்தில் பராக்கிரமும் உள்ள கர்த்தராமே. வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள். மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் சேனைகளின் கர்த்தரானவர். அவரே மகிமையின் ராஜா. ஆமென். அல்லேலூயா. ரனிதா. பிரைஸ் தி லார்ட். ஏசாயா 25:8-9. அவர் மரணத்தை ஜெயமாக விளங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகத்திலிருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடி நீங்கி விடுவார். கர்த்தர் இதை சொன்னார். அக்காலத்தில் இதோ இவரே நம்முடைய தேவன், இவருக்காக காத்திருந்தோம், இவர் நம்மை ரட்சிப்பார். இவரே கர்த்தர், இவருக்காக காத்திருந்தோம், இவர் ரட்சிப்பினால் களி கூர்ந்து மகிழ்வோம் என்று சொல்லப்படும். ஆமென். ஹல்லேலூயா. ரேகா ஸ்ரீ. பிரேஸ் தி லார்ட். இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்து கொண்டேன். அற்பகாலம் ஊண்ட கோபத்தினால் உன் முகத்தை இமைப்பொழுது மறைத்தன, ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராக என் மீட்பர் சொல்லுகிறார். ஆமென். அல்லேலூயா. செர்லிஷா. பிரைஸ் தி லார்ட். சங்கீதம் 116:8-10. என் ஆத்துமாவே மரணத்துக்கும் என் கண்ணும் கண்ணீருக்கும் என் காலும் இடறுதலுக்கும் தப்பவித்து நான் கர்த்தருக்கு முன்பாக ஜீவனுள்ளோர் தேசத்திலே நடப்பேன். விசுவாசித்தேன், ஆகையால் பேசுகிறேன், நான் மிகுதியும் வருத்தப்பட்டேன். ஆமென். பிரைமரி கிளாஸ் வெற்றிவேல். Praise the Lord. 1 யோவான்
ஒன்று யோவான் 5:14-15. நம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருக்கிற தைரியம். நம் எதை கேட்டாலும் அவருடைய செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்தோமானால் அவரிடத்தில் கேட்டவைகளை பெற்றுக்கொண்டோம் என்று அறிந்திருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. ஐஸ்வர்யா. ஜூனியர் கிளாஸ் காவியா. ரோமர் 22:19. யோசனையிலே பெரியவரும் செயலிலே வல்லவருமாய் இருக்கிறீர். அவனவனுக்கு அவனவனுடைய வழிக்கு தக்கதாகவும் அவனவனுடைய கிரியைகளின் பலனுக்கு தக்கதாகவும் அளிக்கும்படி உம்முடைய கண்கள் எல்லா வழிகளும் மேலும் நோக்கமாக இருக்கின்றன. ஆமென். அல்லேலூயா. மெர்லிஷா. பிரைஸ்தலா. ரோமர் 8:36-39 வரை. கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவர்கள் யார்? உபத்திரமும் வியக்குலமும் துன்பமும் பசியும் நிர்வாணமும் நாசமோசமும் பட்டயமும் இவை எல்லாவற்றிலிருந்தும் நாம் நம்மேல் அன்பு கூறுகிறவர்களின் முற்றும் ஜெயம் கொடுக்கிறவர்களாக இருக்கிறோமே. மரணமானாலும் ஜீவனானாலும் தேவதூதர்கள் ஆனாலும் அதிகாரமானாலும் வல்லமையானாலும் நிகழ்காரியங்கள் ஆனாலும் வருகாரியங்கள் ஆனாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறற்ற சிருஷ்டி ஆனாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவின் தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டார் என்று நிச்சயித்திருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. சிவப்பிரியா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ தேவர் உம்முடைய மகாபலத்தினாலும் நீட்டப்பட்ட புயத்தினாலும் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினார். உம்மால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. எரேமியா 32:17. ஆமென். அல்லேலூயா. சுதர்ஷன். எப்போதும் சந்தோஷமாயிருங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வது கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனிடம் சித்தமாயிருங்கள். ஆமென். அல்லேலூயா. ராமேஸ்வரன். பிரைஸ் தி லார்ட். சங்கீதம் 20. ஆபத்தான நாளிலே கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக. யாக்கோப்பின் தேவனுடைய நாமம் உனக்கு உயர்ந்த அடைக்கலமாவதாக. அவர் புனித ஸ்தலத்திலிருந்து உனக்கு ஒத்தாசை அனுப்பி சியோனிலிருந்து உன்னை ஆதரிப்பாராக. நீ செலுத்தும் காணிக்கைகளை எல்லாம் அவர் நினைத்து உனது சாகாங்க தகன பலியை பிரியமாய் ஏற்றுக்கொள்வாராக. நாங்கள் உமது மனவிருப்பத்தின்படி அவர் உமது மனவிருப்பத்தின்படி உனக்கு தந்தருளி உனது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக. நாங்கள் உங்கள் ரட்சிப்பினால் மகிழ்ந்து சில குதிரைகளின் குறித்து சில ரத்தங்களின் குறித்து மேன்மை பாராட்டுவார்கள். நாங்களோ எங்கள் கர்த்தருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுவோம். அவர்கள் முனிந்து விழுந்தார்கள், நாங்களோ நிமிர்ந்து நிற்கிறோம். கர்த்தாவே ரட்சியும். நாங்கள் கூப்பிடுகிற நாளிலே ராஜா எங்களுக்கு செவி கொடுப்பாராக. ஆமென். அல்லேலூயா. இளங்கோ. பிரைஸ் தி லார்ட். எபேசியர் 4:26-30. நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். சூரியன் அஸ்தமிக்கும் முன்பே உங்கள் எரிச்சல் தணிய கடவது. பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்கள். திருட்டுகிறவன் இனி திருடாமலும் குறை சொல்லுவனுக்கு கொடுத்து தக்கது தனக்கு உண்டாயிருக்கும்படி தனக்கு கைகளினால் நலமான வேலை செய்து பிரகாசப்பட கடவன். கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விரித்திருக்கும் ஏதுவான நல்ல வார்த்தை ஒன்றும் உண்டானாலும் அதை கேட்கிறவர்கள் பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாள்கொன்று அத்திரைக்கு பெற்று தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீர்கள். ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எபிரேயர் 10:31-37 வரைக்கும். ஜீவனுள்ள தேவனுடைய கையில் விழுகிறது பயங்கரமாக இருக்கும். முந்தின நாட்களை நினைத்து கொள்ளுங்கள். நீங்கள் பிரகாசமாகப்பட்டிருந்த அந்த நாட்களை உபத்திரவர்களாகிய மிகுந்த போராட்டத்தை சகித்தீர்களே. நிந்தைகளுமான உபத்திரவங்களுமான நீங்கள் வேடிக்கைப்படுவதும் அல்லாமல் அப்படியே நடத்தப்பட்டவர்களுக்கு பங்களிப்பும் ஆனீர்கள். ஆகையால் மிகுந்த பலக்கேதுவான உங்கள் தைரியத்தை விட்டுவிடாதீர்கள். தேவனுடைய சித்தத்தின்படி செய்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பொறுமை உங்களுக்கு வேண்டியாக இருக்கிறது. வருவார், இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார், தாமதம் பண்ணார். ஆமே. அல்லேலூயா.
பிரைசலாட் இஷ்டவேலும் கத்தராலே நித்திய ரட்சிப்பினால் ரட்சிக்கப்படுவார். நீங்கள் என்றென்றைக்கும் உள்ள சகா காலங்களிலும் வெட்கப்படாமலும் கலங்காமலும் இருப்பீர்கள். யோபு 43:17. தேவனே அதன் வழியை அறிவார், அதன் ஸ்தானம் அவருக்கே தெரியும். யோபு 29:23. ஆமே அல்லேலூயா. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிவிப்பதாக. கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். நீங்கள் ஒன்றிற்கும் கவலைப்படாமல் உங்கள் விண்ணப்பங்களை சோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் தேவனுக்கு தெரிவிக்கப்படுத்துங்கள். பிலிப்பியர் 4:4-5-6. ஆமென் அல்லேலூயா. இன்டர் 1 ஏஞ்சல். ஸ்தோத்திரம். மத்தேயு 9 அதிகாரம் 1 முதல் 8 வரை. அப்பொழுது படகில் ஏறிக்கொண்டு அக்கறை பார்த்து தம்முடைய பட்டணத்திற்கு வந்தார்கள். அங்கே படுத்து கிடந்த ஒரு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, திமிர்வாதக்காரனை அவனிடத்தில் கொண்டு வந்து இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, இதற்குள் உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அப்பொழுது வேதபாரகரில் சிலர் அங்கே தேவதூஷணம் சொல்லுகிறார் என்று தங்கள் உள்ளங்களில் சொல்லிக் கொண்டார்கள். இயேசு அவர்கள் உள்ளத்தை அறிந்து நீங்கள் உங்கள் இருதயங்கள் பொல்லாதவைகளை சிந்திக்கிறதென்ன உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதோ நீ எழுந்து நட என்று சொல்வதோ எது எளிது? பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்றார். உடனே திமிர்வாதக்காரன் எழுந்து தன் வீட்டிற்கு போனான். அப்பொழுது ஜனங்கள் அதை கண்டு ஆச்சரியப்பட்டு மனுஷகுமாரனால் அதிகாரத்தை கொடுத்தவராக தேவனை மகிமைப்படுத்தினார்கள். ஆமென் அல்லேலூயா. 8:9. என் நினைவுகள் உன் நினைவுகள் அல்ல, உன் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்கிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகள், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகள் உயர்ந்திருக்கிறது. ஆமென் அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். 1 யோவான் 20:21. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். தான் கண்ட சகோதரனிடம் அன்பு கூறாமல் தான் காணாத தேவனிடம் எப்படி அன்பு கூறுவான்? தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் தன் சகோதரரிடமும் அன்பு கூற வேண்டும் என்ற இந்த கற்பனையை நாம் அவரால் பெற்றிருக்கிறோம். தேங்க்யூ. ஸ்தோத்திரம். மத்தேயு 8 அதிகாரம் 1-13 அவர் மலையிலிருந்து இறங்கின போது திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து கொண்டு, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றார். இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தமுண்டு, சுத்தமாகு என்றார். அப்பொழுது அவனுடைய குஷ்டம் நீங்கி சுத்தமானான். இயேசு அவனை நோக்கி, இதை நீ ஒருவரிடத்திலும் சொல்லாதபடி எச்சரிக்கையாயிரு. ஆயினும் அவர்களுக்கு முன்பாக நீ போய் ஆசாரியனிடத்தில் உன்னை காண்பித்து மோசேக்கு கட்டளையிட்ட காணிக்கையை செலுத்து என்றார். இயேசு கப்பர்நகூமில் பிரவேசித்த போது 100க்கு அதிபதி ஒருவன் அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கடந்து கொடிய வேதனை படுகிறான் என்று வேண்டிக் கொண்டார். அதற்கு இயேசு, நான் உன் வீட்டில் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் என்றார். 100க்கு அதிபதி, ஆண்டவரே, நீர் என் வீட்டிற்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல என்றான். ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது அவன் சொஸ்தமாவான் என்றார். நான் அதிகாரத்திற்கு கீழ்ப்பட்டவனாய் இருந்தும் எனக்கு கீழ்ப்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போ என்றால் போகிறான், மற்றொருவனை பார்த்து வா வென்றால் வருகிறான். என்
என் சேவகரை நோக்கி இதை செய் என்றால் செய்கிறான். இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் சென்றவர்களை நோக்கி, இஸ்ரவேலருக்குள்ளும் இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்து பரலோக ராஜ்யத்தில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களோட பந்தி இருப்பார்கள். ராஜ்யத்தின் புத்திரரோ புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள். அங்கே அலிகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்கிறேன். பின்பு இயேசு 100க்கு அதிபதியை நோக்கி, நீ போகலாம், நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவது என்றார். அந்த நாளிகையில் அவன் வேலைக்காரன் சொஸ்தமானான். ஆமென், அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். மத்தேயு 9:27-33 வரை. இயேசு அவிடம் விட்டு போகையில் 2 குருடர் அவர் பின்னே சென்று, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இரக்கம் என்று கூப்பிட்டார்கள். அவர் வீட்டிற்கு வந்தபோது அந்த குருடர் அவரிடத்தில் வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இதை செய், எனக்கு வலிமை உண்டென்று விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டார். அவர் வீட்டிற்கு வந்தபோது அப்பொழுது அவருடைய கண்களை அவர் தொட்டு, உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவுது என்றார்கள். உடனே அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது. இதை ஒருவரும் அறியாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள் என்று கண்டிப்பாய் கட்டளையிட்டார். அவர்களோ புறப்பட்டு போகையில் பிசாசு பிடித்த ஊமையான ஓர் மனுஷன் அவரிடத்தில் வந்தார்கள். பிசாசு துரத்தப்பட்ட பின் ஊமையானன் பேசினான். ஆமென், அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மத்தேயு 15:21-31 வசனங்கள் வரை. பின்பு இயேசு அவிடம் விட்டு புறப்பட்டு தீரு, சீதோன் என்னும் பட்டணங்களின் திசைகளுக்கு போனார். அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனை படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். அவளுக்கு பிரதியுத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அவருடைய சீஷர்கள் வந்து அவரிடத்தில், இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடும் என்று வேண்டிக் கொண்டார்கள். அவர் அதற்கு, நான் காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டேனே அன்றி மற்றபடி அல்லவென்றார். அவள் வந்து, ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும் என்று பணிந்து கொண்டாள். அதற்கு அவர், பிள்ளைகள் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றாள். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு கலிலேய கடலருகே வந்து அங்கே ஒரு மலையின் மேல் ஏறி உட்கார்ந்தார். அப்பொழுது சப்பானிகள், குருடர், ஊமையர், ஊனர் முதலிய அநேகரை திரளான ஜனங்கள் இயேசுவினிடத்தில் கூட்டிக் கொண்டு அவர் பாதத்திலே வைத்தார்கள். அவர்களை அவர் சொஸ்தப்படுத்தினார். சப்பானிகள் நடக்கிறதையும், குருடர் பார்க்கிறதையும், ஊமையர் பேசுகிறதையும், ஊனர் சொஸ்தம் அடைகிறதையும் திரளான ஜனங்கள் கண்டு ஆச்சரியப்பட்டு இஸ்ரவேலின் தேவனை மகிமைப்படுத்தினார்கள். ஆமென், அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோவான் 11:32-45 வசனங்கள். இயேசு இருந்த இடத்தில் மரியாள் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் பணிந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டானே என்றார். அவள் அழுகிறதையும் அவளோடு கூட வந்த யூதர்கள் அழுகிறதையும் அவர் கண்டபோது தன் நாவிலே கலங்கி துயரமடைந்து, அவனை எங்கே வைத்தீர்கள் என்றார். ஆண்டவரே, வந்து பாரும் என்றார்கள். இயேசு கண்ணீர் விட்டார். அப்பொழுது யூதர்கள், இதோ
இதோ இவன் அவனை எவ்வளவாய் சிநேகித்தார் என்றார்கள். அவர்களில் சிலர் குருடரின் கண்களை திறக்க செய்தவர் இவனை சாகாமல் இருக்கவும் பண்ணக்கூடாதா என்றார்கள். அப்பொழுது இயேசு மறுபடியும் கலங்கி கல்லறையின் இடத்திற்கு வந்தார். அது ஒரு குகையாய் இருந்தது. அதன் மேல் ஒரு கல் வைக்கப்பட்டிருந்தது. இயேசு அந்த கல்லை எடுத்து போடுங்கள் என்றால், மரித்தவனுடைய சகோதரியாகிய மார்த்தாள், ஆண்டவரே, இப்பொழுது நாருமே 4 நாள் ஆயிற்றே என்றார். இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் தேவனுடைய மகிமை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். அப்பொழுது மரித்தவனை வைக்கப்பட்ட இடத்தில் இருந்த கல்லை எடுத்து போட்டார்கள். அப்பொழுது இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து, பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று அறிந்திருக்கிறேன். ஆகிலும் நீர் என்னை அனுப்பினதை இந்த ஜனங்கள் கண்டு விசுவாசிக்கும்படியாய் இதை சொன்னேன் என்றார். இவைகளை அவர் சொன்ன பின்பு, லாசருவே, வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். அவன் கைகளும் கால்களும் சீலையினால் கட்டப்பட்டிருந்தது. அவன் முகமும் சீலையால் சுற்றி வைக்கப்பட்டிருந்தது. இயேசு அவர்களை நோக்கி, இவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்றான். ஆமென். அல்லேலூயா. இப்பொழுது இன்டர் டு கிளாஸ் பிள்ளைகள் ஏஞ்சல், லெஸ்ஸி, ஜெனிஃபர், கிருபா, செல்வி, ஆரோன், ஆண்ட்ரூ, டேனியல், ஜூதா, இமானுவேல் ஆகியோர் வசனம் சொல்ல வருகிறார்கள். பிரைஸ் தி லார்ட். யாக்கோபு நிருபத்தின் வசனங்களை பற்றி சொல்ல வந்திருக்கிறோம். இன்டர் கிளாஸ் 2 வேதத்தில் உள்ள சில யாக்கோபுகளை பற்றி நான் சொல்கிறேன். பழைய ஏற்பாட்டில் ஒரு யாக்கோபு, புதிய ஏற்பாட்டில் 4 யாக்கோபு, இயேசுவின் சீஷர்களில் 2 யாக்கோபு, யூதாவின் சகோதரர் ஒரு யாக்கோபு, இயேசுவின் சகோதராகிய ஒருவர் யாக்கோபு. அவரே இந்நிருபத்தை எழுதினார். பல்வேறு பகுதிகளில் சிதறியிருந்த சீஷர்களுக்கு கிறிஸ்துவ வாழ்க்கையின் முக்கியத்துவத்தை குறித்து எழுதினார். அதுவே இந்நிருபமாகும். இதன் முக்கியம் என்னவெனில், வசனத்தை கேட்கிறவர் மட்டும் இல்லாமல் அதன்படி நடக்கிறவராகவும் இருக்க வேண்டும். யாக்கோபு 1:1-14. தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் ஊழியக்காரனாகிய யாக்கோபு சிதறி இருக்கிற 12 கோத்திரங்களுக்கு எழுதுகிறதாவது: என் சகோதரே, நீங்கள் பலவிதமான சோதனையில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் கிரியானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய் இராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாய் இருக்கும்படி விசுவாசமானது உங்களில் பொறுமையானது பூரண கிரிகை செய்ய கடவது. ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனான் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரை கடிந்து கொள்ளாது தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்துடன் கேட்க கடவன். விசுவாசத்துடன் சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாய் இருக்கிறான். அப்படிப்பட்ட மனுஷன் தன் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாவற்றிலும் நிலையற்றவனாய் இருக்கிறான். தாழ்ந்த சகோதரன் தன் உயர்த்தப்படுவதை குறித்து மேன்மை பாராட்ட கடவன். ஐஸ்வர்வான் தன் தாழ்த்தப்படுவதை குறித்து மேன்மை பாராட்ட கடவன். ஏனெனில் ஐஸ்வர்வான் புல்லின் பூவை போல் உதிர்ந்து போவான். சூரியன் கடும் வெயிலுடன் உதித்து புல்லை உலர்த்தும் போது அதன் பூ உதிர்ந்து போகும், அதன் அழகான வடிவமும் அழிந்து போகும். அப்படியே ஐஸ்வர்வானும் தன் வழிகளில் அழிந்து போகிறான். சோதிக்கப்படுகிற மனுஷன் பாக்கியவான். அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவருக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவார். சோதிக்கப்படுகிறவன் தன் தேவனால் சோதிக்கிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கிறவரும் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. சோதிக்கப்படுகிறவன் தன் சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். ஆமென். அல்லேலூயா. யாக்கோபு 1:14-27 வரை. அவன் தன் சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு சிக்கொண்டு சோதிக்கப்படுகிறான்.
பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். என் பிரியமான சகோதரரே, மோசம் போகாதிருங்கள். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு தேறுதலும் இல்லை. ஆகையால் அவர் சித்தங்கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற் பலன்கள் ஆவதற்கு தம்முடைய சத்திய வசனத்தினாலே நம்மை ஜெனிப்பித்தார். ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருங்கள். மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாது. ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் இருதயத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்களை ரட்சிக்க வல்லமுள்ளவரை நோக்கி கூப்பிடுங்கள். ஆகையால் திருவசனத்தை கேட்கிறவர்களும் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். எண்ணத்தினால் எனில் ஒருவன் திருவசனத்தை கேட்டு அதன்படி செய்யாதவன் ஆனால் கண்ணாடியிலே தன் சுவாப குணத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாயிருப்பான். அவன் தன்னைத்தான் பார்த்து அவ்விடம் விட்டு போன உடனே தன் சாயல் இன்னதென்பதை மறந்து விடுகிறான். சுயாதீன பிரமாணமாகிய பூர்ண பிரமாணத்தை உற்று பார்த்து அதிலே நிலைத்திருக்கிறவனே சுயாதீன பிரமாணமாகிய பூர்ண பிரமாணத்தை உற்று பார்த்து அதிலே நினைத்திருக்கிறவனே கேட்கிறதை மறக்கிறவனாய் இராமல் அதன்படி செய்கிறவனாயும் இருக்கிறான். ஆமென். அல்லேலூயா. யாக்கோபு 2ஆம் அதிகாரம். நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து மேலே உள்ள விசுவாசத்தை பற்றி கொள்ளாதிருப்பீராக. ஏனெனில் பொன்மோதிரமும் மெனுக்குள்ள வஸ்திரம் தரித்திருந்த ஒரு மனுஷனும் கந்தையான வஸ்திரம் தரித்திருந்த ஒரு தரித்தனும் உங்கள் ஆலயத்தில் வரும்போது மினுக்குள்ள வஸ்திரத்தை கண்ணோக்கி பார்த்து, நீ இந்த நல்ல இடத்தில் உட்காரும் என்றும், தரித்தனை பார்த்து இங்கே உட்காரும் இல்லது என் அண்டையில் நில்லும் என்று சொல்வாயினால் உங்களுக்குள்ளே பேதகம் பண்ணி நிதான சிந்தைகளோடு நினாதிக்கிறீர்கள் அல்லவா? என் பிரியமான சகோதரரை கேளுங்கள். தேவன் தரித்திரை தம்முடைய அன்பினால் ஐஸ்வர்யராக்கி தமிழத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தாம் வாக்குத்தத்தம் பண்ணின ராஜகிரதை சுதந்திரிக்கிறார் அல்லவா? ஆமென். யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 14-26. என் சகோதரரே, ஒருவன் தனக்கு விசுவாசம் உண்டென்று சொல்லியும் கிரியைகள் இல்லாதவன் ஆனால் அவனுக்கு பிரயோஜனம் என்ன? அந்த விசுவாசம் அவனை ரட்சிக்குமா? ஒரு சகோதரனாவது சகோதரியாவது வஸ்திரம் இல்லாமலும் அனுதின ஆகாரம் இல்லாமலும் இருக்கும்போது உங்களில் ஒருவன் அவர்களை நோக்கி, நீங்கள் சமாதானத்தோடே போங்கள், குளிர் காய்ந்து பசியாருங்கள் என்று சொல்லியும் சரீரத்திற்கு அடுத்தவர்களை கொடாவிட்டால் அவர்களுக்கு பிரயோஜனம் என்ன? அப்படியே விசுவாசம் கிரியைகள் இல்லாதிருந்தால் தன்னிலே தானே செத்ததாயிருக்கும். ஒருவன் உனக்கு விசுவாசம் உண்டு, எனக்கு கிரியைகள் உண்டு, கிரியைகள் இல்லாமல் உன் விசுவாசத்தை எனக்கு காண்பி, நான் என் விசுவாசத்தினால் என் கிரியையை உனக்கு காண்பிப்பேன் என்பானே. தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறாய், அப்படி செய்கிறது நல்லதுதான். பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன. வீணான மனுஷனே, கிரியையில்லாத விசுவாசம் செத்ததென்று நீ அறிய வேண்டுமோ? நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் தன் குமாரன் ஈசாக்கை பலிபீடத்தின் மேல் செலுத்தின போது கிரியைகளினால் அல்லவோ நீதிமானாக்கப்பட்டான். விசுவாசம் அவனுடைய கிரியைகளோட முயற்சி செய்து கிரியைகளினாலே விசுவாசம் பூரணப்பட்டது. அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்ற வேத வாக்கியம் நிறைவேறிற்று. அவன் தேவனுடைய சிநேகிதன் எண்ணப்பட்டான். ஆதலால் விசுவாசத்தினால் மாத்திரம் அல்ல, கிரியைகளினாலும் மனுஷன் நீதிமான் ஆக்கப்படுகிறான் என்று நீங்கள் காண்கிறீர்களே. ஆதலால் அந்தபடியே ராகாப் என்னும் வேசி தூதர்களை ஏற்றுக்கொண்டு வேறு வழியாய் அனுப்பிவிட்ட போது கிரியைகளினால் அல்லவோ நீதி உள்ளவள் ஆக்கப்பட்டாள். அப்படியே ஆவியில்லாத சரீரம் செத்ததாயிருக்கிறது போல கிரியைகளில்லாத விசுவாசம் செத்ததாயிருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாக்கோபு 3:3 அதிகாரம்.
என் சகோதரரே, அதிக ஆக்கினியை அடிவோம் என்று அறிந்து உங்களில் அநேகர் போதகராக இருப்பீர்களாக. நாம் எல்லோரும் அநேக விஷயங்களை தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறுவதினால் அவன் பூரண புருஷனும் அவன் சரீரம் முழுவதும் கடிவாளத்தினால் அடுக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறான். பாருங்கள், குதிரைகள் நமக்கு கீழ்ப்படியும் படிக்கு அவைகளுடைய வாய்களின் கடிவாளம் போட்டு அவைகளுடைய முழு சரிதத்தையும் திரும்பி நடத்துகிறோம். கப்பல்களை பாருங்கள், அவைகள் மகா பெரியவைகளாக இருந்தாலும் கடுங்காற்றினால் அடிபட்டாலும் அவைகளை செலுத்துகிறவன் போகும்படி யோசிக்கும் இடம் எதுவோ அவ்விடத்திற்கே நேராக மிகவும் சிறிதான சொக்கானாலே திருப்பப்படும். அப்படியே நாவானது சிறிய அவயமாய் இருந்தும் பெருமையானவைகளை பேசும். பாருங்கள், சிறிய நெருப்பும் எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்து விடுகிறது. நாவும் நெருப்புதான், அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயங்களின் நாவானது முழு சரிதத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதாயும் நரக அக்னியில் கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது. சகலவிதமான மிருகங்கள், பறவைகள், ஊரும் பிராணிகள், நீர்வாழும் ஜந்துக்கள் ஆகிய இவைகளுடைய சுபாவம் மனுஷ சுபாவத்தினால் அடக்கப்பட்டதும் உண்டு. நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது. அது அடங்காத பொல்லாங்குள்ளதாகவும் சாவுக்கு ஏதுவான விஷயம் நிறைந்ததாயும் இருக்கிறது. அதனாலே நம் பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம். நம் பிதாவாகிய தேவனுடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்ட மனுஷனை அதனாலே சபிக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு சோத்திரம். யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 10 முதல் 18 வரை. துதித்தாலும் சபித்தாலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது. என் சகோதரரே, இப்படி இருக்க ஆகாது. ஒரு ஊற்று தண்ணீரில் தித்திப்பும் கசமான தண்ணீர் சுரக்குமோ? என் சகோதரே, அத்தி மரம் ஒளிவுபடணும், திராட்சை செடி அத்துப்படணும் கொடுக்குமோ? ஓப்பான நீரோடை தித்திப்பான ஜலத்தை கொடுக்க மாட்டாது. உங்களில் ஒரு ஞானியும் விவேகமாக இருந்தால் அவன் தன் ஞானத்தைக்குரிய சந்தோஷத்தோடு தன் கிரியை நற்கிரியனை காண்பிக்க கடுவான். உங்கள் இருதயத்தில் கசப்பான வைராகியத்தும் விரோதத்தை வைத்தீர்களானால் பெருமை பாராட்டாதீர்கள். சத்தியத்துக்கு விரோதமாய் பொய் சொல்லாமல் இருங்கள். இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கிய ஞானம் அல்லாமல் லௌதீக சம்பத்துமானதும் ஜென்ம சுவாத்துக்குரியதும் பேய் தனத்துக்குரியதுமாய் இருக்கிறது. வைராக்கியம் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே கலகமும் சகல துர்ச்செயலும் உண்டு. பரத்திலிருந்து இறங்கி வர ஞானம் முதலாவது சுத்தமாயும் பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கம் உள்ளதாயும் இடக்கத்தாலும் நற்கனி நிறைந்ததாயும் பச்சபாதம் இல்லாததாயும் மாயமற்றதுமாய் இருக்கிறது. நீதியின் கனியானது சமாதானத்தை நடப்பிக்கிறவர்கள் சமாதானத்தை விடைக்கப்படுகிறது. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாக்கோபு 4:1-8 வரை. உங்களுக்குள்ளே யுத்தங்களும் சண்டைகளும் எதினால் வருகிறது? உங்கள் அவயங்களில் போர் செய்கிற இச்சையினால் அல்லவா? நீங்கள் இச்சித்தும் உங்களுக்கு கிடைக்கவில்லை. நீங்கள் கொலை செய்தும் பொறாமை உள்ளவர்களாக இருந்தும் அதே கூடாமல் போகிறீர்கள். நீங்கள் சண்டையும் யுத்தமும் பண்ணியும் உங்கள் விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதினாலே உங்களுக்கு சித்திக்கிறதில்லை. நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேறும்படி செலவழிக்க வேண்டும் என தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியினால் நீ பெற்று கொள்ளாமல் இருக்கிறீர்கள். விபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறிவீர்களா? ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதனாக இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞன் ஆகிறார். நம்மில் வாசமாய் இருக்கும் ஆவியானவர் நம்மிடத்தில் வைராக்கிய வாஞ்சியாய் இருக்கிறார் என வேத வாக்கியம் வீணாய் சொல்லுகிறது என்று நினைக்கிறீர்களா? அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறார். தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என சொல்லியிருக்கிறது. தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். தேவனிடத்தில் கிட்டி சேருங்கள், அப்பொழுது அவர் உங்கள் இடத்தில் சேருவார். பாவிகளே, உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள், இருமனம் உள்ளவர்களே உங்கள் இருதயத்தை மகிமைப்படுத்துங்கள். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 9 முதல் 17 வரை. நீங்கள் துயரப்பட்டு துக்கித்து அழுங்கள், உங்கள் நகைப்பு துக்கிப்பாகவும் உங்கள் சந்தோஷம் சஞ்சலமாகவும் மாறக்கடுவது. கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர் குறை பேசாதிருங்கள். சகோதரனுக்கு விரோதமாய் பேசி தன் சகோதரனை குற்றப்படுத்துகிறவன் நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமாய் பேசி நியாயப்பிரமாணத்தை குற்றப்படுத்துகிறான். ஒருவன் நியாயப்பிரமாணத்தை குற்றப்படுத்துவாயானால் நீ நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிறவனா இல்லாமல் அதற்கு நியாயாதிபதியாய் இருக்கிறாய். நியாயப்பிரமாணத்தை கட்டளையிடுகிறவர் ஒருவரே, அவரே அழிக்கவும் இரட்சிக்கவும் வல்லவர். மற்றவனை குற்றப்படுத்துவதற்கு நீ யார்? மேலும்
நாங்கள் இன்றைக்கு அல்லது நாளைக்கு இன்ன பட்டணத்திற்கு போய் ஒரு வருஷம் தங்கி சம்பாத்தியம் பண்ணுவோம் என்கிறீர்களே, கேளுங்கள். நாளைக்கு நடப்பது என்னதென்று உங்களுக்கு தெரியாது. உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது? கொஞ்ச காலம் தோன்றி பின்பு மறைந்து போகிற புகை போல் இருக்கிறது. ஆதலால் தேவனுக்கு சித்தமானால் நாங்களும் உயிரோடு இருந்தால் இன்னினதை செய்வோம் என்று சொல்ல வேண்டும். இப்பொழுது உங்கள் வீம்புகளில் மேன்மை பாராட்டுகிறீர்கள். இப்படிப்பட்ட மேன்மை பாராட்டல் உங்களுக்கு பொல்லாங்காய் இருங்கும். நன்மை செய்ய அறிந்திருந்தும் அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இருந்தால் அது உங்களுக்கு பாவமாய் இருக்கும். ஆமேன். அல்லேலூயா. யாக்கோபு 5:1-10 வரை. ஐஸ்வர்யவான்களை கேளுங்கள், உங்கள் மேல் வரும் நிர்பந்தங்களின் நிமித்தம் அழலி அருங்கள். உங்கள் ஐஸ்வர்யம் அழிந்து உங்கள் வஸ்திரங்கள் பொட்டரித்து போயின. உங்கள் பொன்னும் வெள்ளியும் துரு பிடித்து அவைகளுள்ள துரு உங்களுக்கு விரோதமாய் சாட்சியாயிருந்த அக்கினையைப் போல உங்கள் மாம்சத்தை தின்னும். கடைசி நாட்களிலே பொக்கிஷத்தை சேர்த்தீர்கள். இதோ உங்கள் வயல்களை அறுத்த வேலைக்காரர்கள் கூலி உங்களால் அநியாயமாய் பிடிக்கப்பட்டு கூக்குரல் இடுகிறது. அறுத்தவர்களுடைய கூக்குரல் சேனைகளின் கர்த்தருடைய செவிகளில் பட்டது. பூமியிலே நீங்கள் சம்பீரமாய் வாழ்ந்து சுகபோகத்தில் உழந்தீர்கள். கொழுத்தவைகளை அடிக்கும் நாளில் நடக்கிறது போல உங்கள் இருதயங்களை போஷித்தீர்கள். நீதிமானை நீங்கள் ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து கொலை செய்தீர்கள். அவன் உங்களோட எதிர்த்து நிற்கவில்லை. இப்படி இருக்க சகோதரரே, கர்த்தர் வருமளவும் நீடிய பொறுமையோடு இருங்கள். இதோ பயிரிடுகிறவன் பூமியின் நற்பலனை அடைய வேண்டும் என்று முன்மாறியும் பின்மாறியும் வருமளவும் நீடிய பொறுமையோடு இருந்து காத்திருக்கிறான். என் சகோதரரே, நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் விரோதமாய் நியாய தீர்க்காதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். இதோ நியாயாதிபதி வாசற்படியில் நிற்கிறார். என் சகோதரரே, கர்த்தருடைய நாமத்தினாலே பேசின தீர்க்கதரிசிகளை துன்பப்படுத்தலுக்கு நீடிய பொறுமைக்கும் திஷ்டாந்தமாக வைத்து கொள்ளுங்கள். ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாக்கோபு 5:1. இதோ பொறுமையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். யோபின் பொறுமையை குறித்து அறிந்திருக்கிறீர்கள். கர்த்தருடைய செயலின் முடிவை கண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் மிகவும் ஒருக்கமும் இரக்கமும் உள்ளவராய் இருக்கிறார். விசேஷமாய் சகோதரரே, நீங்கள் வானத்தின் பேரினாகிலும் பூமியின் பேரினாகிலும் வேற எந்த ஆணையின் பேரிலாகிலும் சத்தியம் பண்ணாதீர்கள். நீங்கள் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்ல கடவீர்கள். உங்களில் ஒருவர் துன்பப்பட்டால் அவருக்காக ஜெபம் பண்ணுங்கள். ஒருவன் சந்தோஷப்பட்டால் சங்கீதம் பாட கடவன். உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவனுடைய சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக. அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவார்கள். அப்பொழுது விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை இரட்சிக்கும். கர்த்தர் அவனை எழுப்புவார். அவன் பாவம் செய்தவனானால் அவன் பாவங்கள் மன்னிக்கப்படும். நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கை செய்து ஒருவருக்கொருவர் ஜெபம் பண்ண கடவீர்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான ஜெபம் பலனை தரும். எலியா என்பவன் நம்மை போல் பாடுள்ள மனுஷனாக இருந்தும் மழை பெய்யாதபடிக்கு ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியில் மழை பெய்யவில்லை. மீண்டும் மறுபடியும் மழை பெய்யும்படி ஜெபம் பண்ணினான். வானம் மழை பொழிந்தது, பூமி தன் பலனை கொடுத்தது. ஆமென். இந்த ஆண்டு வாக்குத்தத்த வசனம் ஜாய் எஸ்தர் கெசியா. 2024 வாக்குத்தத்தங்கள். Praise the Lord. Promise verse of 2024. ஜனவரி. நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். யோவான் 15:7. John 15:7. If you remain in me, my words remain in you. Ask whatever you wish, and it will be done for you. பிப்ரவரி. சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர் இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். பின்னும் அவர் இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையுமானவைகள், இவைகளை எழுது என்றார். வெளிப்படுத்தின விசேஷம் 21:5. Revelation 21:5. He who was seated on the throne said, I am making everything new. Then he said, write this down, for these words are trustworthy and true. மார்ச். அவைகள் அழிந்து போம், நீரோ நிலைத்திருப்பீர். அவைகள் எல்லாம் வஸ்திரம் போல் பழமையாய்ப்போம். அவைகளை ஒரு சால்வை போல் மாற்றுவீர், அப்பொழுது மாறிப்போம். நீரோ மாறாதவராய் இருக்கிறீர், உமது ஆண்டுகள் முடிந்து போவதில்லை. சங்கீதம் 102:26-27. Psalm 102:26-27. They will perish, but you remain. They all wear like garment, like clothing you will change them, and they will be discarded. But still you remain, and your years will never end.
ஏப்ரல் கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். சங்கீதம் 34:7. Psalm 34:7. The Lord encamps around those who fear him and delivers them. மே அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். சங்கீதம் 91:14. Psalm 91:14. Because he loves me, says the Lord, I will rescue him, I will protect him, for he acknowledged my name. ஜூன் நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். ஆதியாகமம் 6:9. Genesis 6:9. Noah is a righteous man who walked with God and was blameless among the people of his time. ஜூலை கிறிஸ்து இயேசுவினாலே தம்மை நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. 1 பேதுரு 5:10. 1 Peter 5:10. And the God of all grace, who called you to his eternal glory in Christ, after you have suffered a little while, he himself will restore you, make you strong, firm and steadfast. ஆகஸ்ட் உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். அவன் ஒருவனாய் இருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசிர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். ஏசாயா 51:2. Isaiah 51:2. Look at Abraham your father and to Sarah who bore you, but he was one when I called him, that I might bless him and multiply him. செப்டம்பர் அவன் தன் தகப்பனுடைய தேவனை தேடி இஸ்ரவேலுடைய செய்கையின்படி நடவாமல் அவருடைய கற்பனைகளின்படி நடந்து கொண்டான். ஆகையால் கர்த்தர் அவன் கையில் ராஜ்யபாரத்தை திடப்படுத்தினான். யூதா கோத்திரத்தார் எல்லோரும் யோசபாத்துக்கு காணிக்கைகளை கொண்டு வந்தார்கள். அவனுக்கு ஐஸ்வர்யமும் கனமும் மிகுதியாய் இருந்தது. 2 நாளாகமும் 15:4-5. 2 Corinthians 17:4-5. But sought the God of his father and followed his commands rather than the practices of Israel. The Lord established the kingdom under his control. The Judah brought gift to Jehoshaphat so that he had great wealth and honor. அக்டோபர் ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். 1 கொரிந்தியர் 3:17. 1 Corinthians 3:17. If anyone destroy the temple of God, the God will destroy that person. For the temple of God which you are is holy. நவம்பர் பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். அப்போஸ்தலர் 1:8. Acts 1:8. But you will receive power when the Holy Spirit come upon you, and you will be my witness in Jerusalem and in all Judah and Samarias and to the end of the earth. டிசம்பர் உன் தேவனாகிய கர்த்தர் பிழையாமுக்கு செவி கொடுக்க சித்தம் இல்லாமல் உன் தேவனாகிய கர்த்தர் உன் மீது அன்பு கூர்ந்தபடியினால் உன் தேவனாகிய கர்த்தர் அந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாக மாற பண்ணினார். உபாகமம் 23:5. Deuteronomy 23:5. But the Lord your God could not listen to Balaam. Instead the Lord your God turned the curse into blessing for you, because the Lord your God loved you. Amen. Amen.